Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள், நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா, நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவர் இப்போ வக்ரமாயிருக்கார். 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு. ஆனால் அந்த 108 நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இந்த 108 நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இப்போத்தானங்க சார் சனி பகவான் 8ல் அமர்ந்து எட்டி போச்சு எங்களை பாடாப்படுத்தி எங்களை முடியலடா சாமிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி 9ஆம் இடத்துக்கு போனார்னு பெருமூச்சு விடும்பொழுது திரும்பியும் வக்ரமாயிட்டான்னு சொல்கிறீங்களே, இது என்ன தான் நிலவரம்? எப்படித்தான் மனுஷன் இருக்கவா பறக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இணக்கத்துடன் ஒரு சின்ன வருத்தத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோங்க. சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்துவதற்கான வேலையை மட்டும்தான் எப்பவுமே பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தான் அவர்களுடைய இயக்கமாகவே இருக்கும். அப்போ இவ்வளவு நாட்களாக உங்களை பக்குவப்படுத்திய சனி பகவான் தற்போது வக்ர நிலையில் இருந்து உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார். அப்போ இந்த 108 நாட்களில் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது என்ன மாற்றம், என்னென்ன விஷயங்களில் மாற்றம் அப்படிங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சனி பகவான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த அதாவது 108 நாட்களில் பார்த்திங்கன்னா 52 நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3/10/2025 வரையும் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறது 3/10/2025 வரையும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் வருவார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் வரும்போது கடகராசி அன்பர்களில் பூச நட்சத்திரக்காரர்கள் இனி வரும் 52 நாட்கள் மிக நிதானமாக பொறுமையாக தேவையில்லாத யோசனை இல்லாமல் நம்முடைய மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாலும் சரி, அல்லது நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு பெரிய தலைகள் யாரும் தேவையில்லாமல் ஏதாவது சொன்னாலும் சரி, இதில் தேவையான விஷயத்த சொன்னாலும் சரி, எக்காந்த கொண்டும் ரகசியத்தை வெளியே உடைக்கக்கூடாது. இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க. கடைசியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் நார்மலாக பேசுகிற விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும். நீங்கள் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. கவனம்னா ஏற்கனவே கவனம் மட்டும் தான் இருந்தோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டம் கொஞ்சம் கவனம், நிதானமான முடிவு, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுடைய தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய கடகராசி என்பர்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. அரசாங்க வேலையில் இருக்கிற அன்பார்ந்த கடகராசி என்பர்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. எக்காந்து கொண்டும் யார் மீதும் அக்கறை வைத்து கொண்டு யார் மீதும் பாசம் வைத்து கொண்டு மாட்டிடக்கூடாது. மாட்டிக்கிட்டிங்கன்னா 108 நாட்கள் உங்களை பிடிச்சி அந்த இயக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு புதிய அன்பு, புதிய பாசம், புதிய உறவு, பழக்கத்தில் உறவு, பாசத்தில் உறவு, எந்த உறவாக இருந்தாலும் நீயாக இரு, நான் நானாக இருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட் தான். நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிற? நான் உனக்காண்டி இறங்கி வர முடியாதுன்னே சொல்லுங்கள், தப்பு கிடையாதுங்க. உங்களை கஷ்டப்படுத்த போகிற உறவு உங்களுக்கு எதுக்கு? உங்களை புரிஞ்சுக்கிட்ட உறவு தானே உங்களுக்கு வேணும் இல்லையா? கடகராசி என்பவர்களை புரிந்து கொண்ட உறவு தான் பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அதாவது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருதோ இல்லையோ, கடகராசி என்பவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பல பேர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும். ஏற்றிவிட்ட ஏனியை போல், உயர்த்திவிட்ட வில்லை போல். இப்போ அம்பு பறக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? வில்லில் வச்சு தான் அன்பை பறக்க விடுறோம்.
அப்போ அந்த அன்பு பறந்தது தான் மக்களுக்கு தெரியும். இந்த வில்லு உதவி செஞ்ச யாரும் மறந்துடுவாங்க. அப்போ அந்த வில்லாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோளாக இருந்து வெற்றி காண, அதாவது தான் வெற்றி காண நாட்டி பரவாயில்ல, தன்னுடன் இப்போ வெற்றி காண்பதை நினைத்து சந்தோஷப்படுற ஒரே ராசி நம்மளுடைய கடகராசி என்பது தாங்க. அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயங்களையும் கொடுப்பார் என்பது உண்மை. பல தடைகள், பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல ஒரு பிரச்சனைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்தித்து வந்து கொண்டிருந்தால் உறுதியாக மாற்றம் ஏற்படும் என்பது சொல்லலாம். சரி, இப்போ இந்த 52 நாட்கள் நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ மீதி 108ல் 56 நாட்கள் இருக்காங்களே, அவங்க யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யார் நிதானமாக முடிவெடுக்கணும், அவங்க எந்த டேட் வரையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கடகராசியில் உள்ள அன்பு நேர்கள் 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 ஆரம்பம் முதல் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவு எடுத்துடவே கூடாது, அவசரப்பட்டு பேசிவிடவும் கூடாது. முடிஞ்சளவு மௌன விரதம் ஐயா. எப்படி மௌன விரதம் ஐயா, நான் யாரு கூட என் தேவையான பேச மாட்டேன், அதுக்கப்புறமும் எனக்கு பேச வாய் வந்தால் தண்ணி எடுத்து கடகடன்னு மனசில் வச்சு குடிச்சிடும். உங்களுடைய மன அழுத்தம், டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும் என்பது நிதர்சனமான உண்மை. பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை கடந்து வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் டேர்னிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்கு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவான் மூலமாக பெற முடியும். அதேபோல் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க, அற்புதமாக படிப்பீங்க, கவலையே பட வேண்டாம், நல்ல மாற்றம் முடியும். எந்த போட்டியிலாம் கலந்துக்கோங்க, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, எந்த போட்டியினாலும் கலந்து கொள்ளுங்கள். போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு வீர வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சனிமோனுடைய இயக்கம் உங்களோட லைஃப்பில் இந்த வட்டம் வக்கர நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள், அதான் மிகப்பெரிய முக்கியம். அதே போல் இந்த இப்போ சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம். சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் 108 நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு, அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம், என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம், பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க, சரியா? அவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா, உறுதியாக சொல்ல முடியுங்க. பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில்
என்னைய வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெறுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெறுற அளவுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.